இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் ஷினுவோட ஜூட்ஸு தான் உதவியா இருக்கும். நீ அந்த அபுராமி கிளான சேர்ந்தவனா? ச்சே, அது ஒரு அருவருப்பான குரூப் ஆச்சே. இவ ஒரு சாதாரண நெஞ்சாவே இல்ல. இப்பவே என்ன பாரு, ஏன்னா இந்த போஸ் தாறு மாறு. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல என்னடா நான் ஜெட்சு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ நீ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல செத்து போயிருப்பேன்னு தான் நான் நினைச்சேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவன் இதையும் தடுத்துட்டா. முதல்ல நான் மிதந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க போறேன். அப்புறம் கொலகார தேடி மாதிரி உன்னை கொட்ட போறேன். என்னால மூச்சு விட முடியல. ஆனா அதுக்காகலாம் உன்னை விட முடியாது. எப்படி தப்பிச்சான்? என்ன பத்தி நானே எப்படி சொல்றது? சின்ன கேப் கிடைச்சாலும் பொந்து வந்துருவோம். ஓங்கி ஒன்னு அடிக்க போறேன். இத்தோட உன் கதையை முடிக்க போறேன். நான் அடிக்கிறேன் பாரு. ஹிடன் ஜுட்சு. நருட்டோ, கீவா, திரும்பி வாங்க. காட்டு மரத்துல வவாலாம், டோபிக்கே சவாலாம். எங்க வவால் மாஸ்டர் இவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுத்தாரு. அவன் தப்பிச்சிட்டான். எங்க போனா? எவ்வளவு நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரியே இருக்கிறது. இதுக்கு மேல இவனுக்கு கிட்ட நான் போராட்டம்னா எனக்கு பாலு சங்குதான். ஹிட்டாச்சிய கொன்னது மூலமா சாஸ்கே அந்த சண்டையில ஜெயிச்சிட்டான். என்ன? என்னால நம்பவே முடியல. கிண்டல் பண்ணேன். எனக்குள்ள இருக்கிற 8 டைல்ஸ் தான் என்னுடைய பார்ட்னர். டைல்டு பீஸ்ட கட்டுப்படுத்தக்கூடிய ஜின்சுரிக்கு மேல ஜூட்சு எதுவும் வேலை செய்யாது. உங்க கற்பனையை நான் அளக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பொழக்க போறேன். அது பார்க்க அருவருப்பா இருந்துச்சு. என்னது அது? அட்டைப்பூச்சியா இருக்கும். காட்டு பகுதியில நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும். போற வழியில எல்லாம் இப்படி மேல வந்து விழுந்துகிட்டே இருக்கும். என்ன மேல வந்து விழுமா? ஆமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்ப எதுக்காக இப்படி பண்ண? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன்னால தனியா அவனை ஜெயிக்க முடியாத. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அட, எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாஸ்கே. இதுக்கு பதிலா நான் கொஞ்ச நாள்ல உனக்கு சுறா சூப்பு தரேன் சாஸ்கே. நான் அவரை மாஸ்டர்னு சொல்லும் போது அவர் கடுப்பாகிறாரு. சாய், அட்டைப்பூச்சி அனுப்புறது போதும், நிறுத்து. இதுக்கு மேல பயமுறுத்தணுங்கிற அவசியம் இல்ல. என்ன நருட்டோ, அட்டைப்பூச்சி ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றியோ? நீங்க தான் லார்ட் ஜின்சுரிக்கு அப்படின்னு மரியாதையா கேட்கணும். உன்னை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா ஐயா? அப்படி நீ என்கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்கணும். புரிஞ்சுதா? போட்டி போட்டுதான் ஆகணுமா? ஆமா, பாதுகாப்புக்கு அவங்க ஆளுங்களை வர வச்சா என்ன பண்றது? நாங்கோ பென்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா நீங்க? நான் கூட உன் மூஞ்சுதான் கோளாறுன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா உன் மண்டையே கோளாறு போலயே. என் நெஞ்சில உரை இருக்கும், கண்ணுல திமிர் இருக்கும். 8 டைல்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற கில்லர் பி நான் தான்.
டனலிங் ஃபேங். கச்கா. நான் சொன்னதை கேட்டியா இல்லையா? இது கண்டிப்பா வேலைக்காகாது கீமா. மறுபடியும் அவன் மேல படவே இல்லையா? சுத்தம். புரியுது. இப்ப நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால டீம் 7 கேப்டன் யமோட்டோவோட சேர்ந்து மவுண்ட் காட்சுராகிக்கு உடனே போங்க. சரி. அப்படின்னா நீங்க எங்க கூட வரலையா காக்காஷி சென்சை? ஏன் நான் வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நெருங்கிறது உங்க விருப்பம். நெருங்குனா நீங்க தெரிச்சிருவீங்க. நாக்க கடிச்சுக்கிட்டேன். இவனை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் சரியான பைத்தியம் கிடையாது, சுத்தமா சரியா ஆகாத பைத்தியம். ஓ, இதுவும் உனக்கு பத்தலையா? கொஞ்சம் பின்னாடி வா சுகேட்சு. இந்த ஓட்டக்குள்ள பாக்கும்போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது, தலைக்குள்ள மூளை இருக்கான்னு தெரியலையே. இரு வர. போதும் சொன்னா கேளு. போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இதுக்கு மேல என்னாலையும் சமாளிக்க முடியாது, என்ன வெற்று. போது நிறுத்து. யாரையுமே தாக்க மாட்டேன்னா என்கிட்ட மாட்டிக்காத வீணா. இப்படித்தான் நான் கத்திய சுத்துவேன், நீ ஐயோ அம்மான்னு கத்துவேன். வுட் ஸ்டைல் ஜூட்ஸோ. பரவாயில்லையே, பிரமாதப்படுத்திட்டீங்க கேப்டன் யாமாட்டோ. நான் வந்ததை நினைச்சு இப்பதான் நீ சந்தோஷமே படுறல்ல? நான் யாருன்னு காட்ட போறேன், உன்னை புதைச்சு பூட்ட போறேன்.